இன்று காலையில் 3 வயது பெண் குழந்தை பச்சிளம் குழந்தையை பாதகமான முறையில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து முள்வேலியில் தூக்கி வீசியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி இப்பொழுது பூந்தமல்லியில் 10வது வகுப்பு படிக்கிற மாணவி பாலியல் பலாத்காரம், பெரம்பூரில் சாலையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாணவிக்கு பாலியல் பலாத்காரம், சங்கரங்கோயில் அருகே, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே 10வது வகுப்பு படிக்கிற மாணவியை 2 பேர்கள் நேற்று இரவு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். யாருடைய ஆட்சியில்? தமிழக வெற்றிக் கழக ஆட்சி. கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சர். ஆனால் வெற்றிகரமாக நடத்துவோர் பார்த்தால் நிலைமை தலைகீழாக போய்க் கொண்டிருக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்பவே 100% தாண்டி போய் கொண்டிருக்கு. 20 மணி நேரத்தில் 40, மொத்தம் 207 குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இன்னும் கஞ்சா சம்பவம், கஞ்சா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு புழங்கிக் கொண்டிருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ். திமுக ஆட்சிக்கும் இந்த தாவேக ஆட்சிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. 3 வயது குழந்தை பாவம், அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, தமிழக வெற்றிக் கழகத்துடைய எம்எல்ஏ நேரே வந்து கைநாட்டு, அவங்களுடைய 2 கையிலையும் கைநாட்டு போட்டிருக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? ஆனால் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது சிறுபான்மையின் அரசுதான், ஆமாம் இது சிறுபான்மையின் அரசுதான், போட்டு சூட்டெல்லாம் போட்டு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ, தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ, திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ எம்எல்ஏ வர்றார், மிரட்டுறார். யாருடைய ஆட்சியில்? எத்தனை நாள் உங்களுடைய ஆட்சி தாங்கும்? மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாமா? மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக செய்திருப்பார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மன கஷ்டம். எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறது. 3 வயது பச்சிளம் குழந்தை. இதற்கு காரணம் போதைப் பொருட்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர், சிவகங்கை மாவட்ட பெண் காவலர், 3 போலீஸ் காவல்துறையே கற்பழிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ, காது கேட்கிறதா உங்களுக்கு? திருச்சி ஜோசப் நன்றி அறிவிப்பு சொன்னீங்களே, நன்றி அறிவிப்பு சொல்லும் போது நரம்பு புடைக்க பேசுறீங்க. ஒரு முதலமைச்சர் நன்றி அறிவிப்பு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? இதற்கு யார் பதில் சொல்லுகிறார்கள்? பக்கத்தில் தானே இருக்கிறது. 18ஆம் தேதி நீங்கள் சட்டமன்றத்தை துவக்க இருக்கிறீர்கள். 18ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே சென்னையிலே இதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதில் கட்சி பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி, இன பாகுபாடுமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இது மாதிரி விஷயங்களை லேசாக விட்டுவிடக்கூடாது. இந்த ஆட்சி ஒரு விஷ கிருமி. இந்த முதலமைச்சர் முதுகெலும்பில்லாத முதலமைச்சர். சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும். பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் கேட்கலாம், 1 மாதம் தான் ஆகிறது என்று. ஆனால் உங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். யார் பாதுகாப்பு? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியுமா? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அனுப்ப முடியுமா? போயிட்டு திரும்புவார்களா என்ற கேள்விக்குறி இன்னைக்கு எழுந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியில்?
திரு ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியில். கண்டிப்பாக அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. உண்மையிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு ஆட்சி 6 மாதத்திற்கு ஒரு குறை சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தோம். நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ப்ரோ ஆட்சியை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் நிச்சயமாக அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது. முதல்வர் அவர் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டு எதுவும் சொல்லல. இன்னும் சொல்லப்போனா அவர் நேரடியா இங்க வந்து பார்த்திருக்கணுமோ? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது, நாளைக்கும் தெரியாது. இவ்வளவு குற்றங்கள் நடந்ததே அவருக்கு தெரிந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார். நேரடியாக வர வேண்டும் என்பதை காட்டிலும் ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். சுய ஒழுக்கம் தேவைன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான விஷயத்துல, குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல போன அரசு எது செஞ்சாலுமே அரசு மேல குறை சொன்னாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையிலேயே அது சொல்லப்போனா சொன்னாலும் குற்றம், சொல்லாவிட்டாலும் குற்றம். எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. சில பெண்கள் அவர் பாக்கெட்ல இருந்து தருவாங்க, அவர் பாக்கெட்ல எடுத்து தருவாங்க. ஏதோ ரூபா 2500. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் நாங்க 3000 ரூபாய் கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய பெண்கள் பேசினாங்க, பாக்கெட்ல இருந்து தருவாங்க. இந்த பச்சிளம் குழந்தைக்கு அந்த பெண்கள்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெண்களா பிறந்தவர்களுக்கு தான் அந்த வேதனையை அறிய முடியும். சார், இதுவரை அதாவது சம்பவம் நடந்து இதுவரை காவல்துறையோ இல்ல இந்த மாத்தூர் நடந்த அந்த மருத்துவமனை டீனோ இதற்கான எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் நடைபெறுகிறதா என்பதே சந்தேகமா இருக்கு. இதுல மருத்துவத்துறை டீனோ, இதுல போலீஸ், காவல்துறை போலீஸ் சொல்றாரு இது அடுத்த மாவட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறார். அப்ப அவர் எதுக்கு இங்க வரணுங்கிறத எங்களுக்கு அவசியம். காவல்துறை முற்றிலுமாக கெட்டு போய்விட்டது. காரணம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், வந்து கொஞ்ச நாள்ல தான் சார் சிங்க பெண்கள்னு ஒரு அமைப்பு டீம் அமைச்சாங்க. ஒரு பெண்கள் கூட கிடையாது. அவங்க தாய் வந்து காலையில இருந்து தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளை பாக்குறதுக்கு ஒரு பெண் போலீஸும் வரல சார். இது ஒரு விளம்பரமான ஒரு ஆட்சி. இது சினிமா துறையுடைய ஆட்சி நடக்குது. சினிமா ஷூட்டிங் போல நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இனிமேல் இது திருத்தவே முடியாது இந்த ஆட்சி. இனி மக்களா முன் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டுமே தவிர ஏதோ அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசவில்லை. மக்கள் உணர்வோடு இனி வருங்காலத்திலேயே இந்த ஆட்சிக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரியான கட்சிகள் நாட்டிலே வரக்கூடாது, வளரவிடக்கூடாது. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக பெருமக்களுக்கு. நன்றி. பொதுமக்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை சார்பில் ஒரே ஒருவர் தான் ஈடுபட்டிருக்காரு, அவர் கைது செய்யப்பட்டார்னு சொல்றாங்க. அவர் சொல்லிட்டு இப்ப 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. இதுலயே வந்து எல்லாமே பொய், எல்லாம் பித்தலாட்டங்கிறது நமக்கு தெரியுது. இப்பவுமே கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவன் பாவம், அவங்களுக்கு படிக்க தெரியல, பேச மொழியும் தெரியல. 2 கையிலையும் ரேகையை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க மீடியா, நீங்க பத்திரிகை துறை, நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.